இப்போ வந்து நான் அன்றைக்கி வந்து சோயா பீன்ஸ் கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாம். 1/4 முடி தேங்காய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 10 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 200 கிராம் சின்ன வெங்காயம், 1/2 கிலோ சோயா பீன்ஸ். இப்போ வந்து நான் வந்து தேங்காய், ஜீரகம், சோம்பு, சின்ன வெங்காயத்தை நல்லா நைஸாக, ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ வந்து குக்கர் வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுடலாம் தாளிக்கிறதுக்கு. சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் நீங்கள் எந்த சமையலுக்கும் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். பெரிய வெங்காயம் அவ்வளோவா வேண்டாம், அது ரொம்ப இனிக்கும். இந்த மாதிரி கிரேவியெல்லாம் செய்யும்போது சின்ன வெங்காயம் போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் வதங்கிட்டுருக்குது, வதங்கிடுச்சு நல்லா. இப்போ வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு 10 பல் பூண்டு, அதையும் நான் வந்து நைஸாக அரைச்சி அதை கூட போட்டுடலாம். இப்போ வந்து ஒரு கருவேப்பிலை போட்டுறேன். போட்டு நல்லா பச்சை வாசனை போடுறதுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். உப்பு போட்டுருங்க. இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு, நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து நான் 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். 2 தக்காளி நல்லா நைஸாக அரிஞ்சு போட்டாச்சு. அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதக்குங்க, நல்லா மசிச்சு வதக்குங்க. அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து நான் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கும் போது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி தான் வெங்காயம் தக்காளி எப்போவுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வெளியே வந்துடுச்சு. இப்போ வந்து நான் 1/2 கிலோ சோயா பீன்ஸ் வாங்கி வச்சுருக்கிறேன், கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டுடலாம். அதுக்குள்ளே வந்துட்டு நான் வந்து ஒயிட்டு பட்டர் பீன்ஸ் இருந்துச்சு, அதையும் நான் போட்டிருக்கிறேன், 2ஐயும் கலந்து போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள், பிங்க் கலரில் இருக்குது, நல்லா இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். சோயா பீன்ஸ் வந்து அதில் ப்ரோட்டீன் இருக்குது. இதோடு நீங்கள் வந்து ஒரு உருளைக்கிழங்கு கூட போட்டு செய்யலாம், மட்டன் கொத்துக்கறி வாங்கி கூட செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போ வந்து நான் வந்து 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 முடி தேங்காய், ஒரு 10 சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு பரபரன்னு அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை வந்து போட்டுடலாம், மசாலாவை போட்டுடலாம். போட்டு எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாத்தையும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி இதே மாதிரி நீங்கள் காலிஃப்ளவர்லேயும் செய்யலாம். இதே மெத்தடில் இதே மாதிரியே நீங்கள் காலிஃப்ளவரு, உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொக்கோலி அந்த மாதிரி இதுக்கும் அதே மாதிரி செஞ்சு மசாலா போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். காரத்துக்கு தகுந்த காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம், அந்த பச்சை வாசனை போகட்டும். அந்த மிளகாத்தூள், தேங்காய், ஜீரகம், சோம்பு எல்லாம்
பச்சை வாசனையில் போயிடுச்சு. இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். கிரேவிக்கு வந்து வேணுறதுனால இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். 2 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வேக விட்டுடலாம் சோயாபீன்ஸை. மூடி வச்சிடலாம். 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், நான் வந்து நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. கிரேவி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெளியில் வந்துருச்சு. கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் சோயாபீன்ஸ் வந்து கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி செய்யுங்க. இது பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லி, சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.